அனைவரும் வந்து சிவராத்திரியை கொண்டாடி கொண்டிருப்பீங்க. அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொக்கட்டிச்சோலை தாண்டோண்டிச்சோர் ஆலயத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே வந்து 108 லிங்கங்களை வந்து இந்த இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ பக்தடியார்கள் அனைவருமே வந்து லிங்கங்களுக்கான அந்த பூமாலைகளை வந்து வைத்து அதோட வந்து அந்த வில்வ இலைகள் அதை வைத்து வழிபட்டு கொண்டிருக்காங்க. நீரையும் வந்து ஊற்றி அப்போ நாங்கள் இந்த 108 லிங்கங்களையும் பார்த்துட்டு தாண்டோண்டிச்சோர் அதாவது சிவபெருமான் ஆலயத்துக்குள்ளே போயிட்டு வந்த நாங்களும் வந்து இந்த தொண்டை வந்து செய்ய போகின்றோம். அப்போ அந்த வகையில் இதை வந்து நம்மளை பார்த்துட்டு ஆலயத்துக்குள்ளே போயிட்டு அப்படியே வருவோம். வந்து ஊத்துறதுக்காக வேண்டி அங்கே வந்து ரிசிப்ட் எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து பக்தாடியார்கள் வந்து ஊற்றி முடியதுக்கு பிறகு அந்த குடத்தை வந்து வாங்கிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த ஒரு கங்கை மாதிரி செட் பண்ணிக்காங்க. அதாவது இந்த இடத்துல வந்து அவங்க அந்த குடத்தில் வந்து நீரை வந்து நிறைச்சி எடுத்துட்டு அங்கே லிங்கங்களை ஊற்றி கொண்டிருக்காங்க. அந்த பக்கம் பாருங்க எவ்வளோ பக்தாடியார்கள் அந்த குடத்தை வந்து எடுக்கிறதுக்காக வேண்டி அப்படியே வந்து வரிசையில் நின்று கொண்டிருக்காங்கன்றது. இதான் வந்து சிவன் ராத்திரிக்கு சிவனுக்காக பிடிக்கப்படும் போது முக்கியமான ஒரு வில்வையில் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். அப்போ அந்த வகையில் இந்த உமாதேவியார் வந்து இந்த வில்வேலையை தான் போட்டு சிவலிங்கத்துக்கு போட்டு வந்து பூஜை வந்து செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்க வில்வேலை நாங்கள் வரக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சம் இலைகள் வந்து கொண்டு வந்தாங்க. அதை வச்சுட்டு இன்னொரு சில இலைகள் இருக்குது. இப்போ இதை கொண்டு எம்பெருமானுக்கு நாங்கள் வச்சு வழிபட போகின்றோம். இதுதான் வந்து வில்வேலை. குட்டி தாண்டோண்டீஸ்வரர் ஆலயம் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. இங்கே பாருங்க கண்ணாடி ஒரு பாக்ஸுக்குள்ள வந்து கட்டிடங்கள் அடுத்த கோபுரங்கள் அந்த எம்பெருமான்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த வியூ எல்லாத்தையும் வந்து ஒரு கண்ணாடி பட்டுக்குள்ள வந்து அப்படியே வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. எம்பெருமானுடைய அருள் மனோட் கலாச்சாரம் கிடைக்க பிரார்த்திச்சு கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.